Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi to all. வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒன்று பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்டு சைன் ஆப்ஷன் பார்த்தோம். அது எதுக்குன்னா, நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டிஆர் 1 ஆகட்டும் இல்லை 3B ஆகட்டும், இந்த மார்க் சைனை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம், வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம், இல்லைன்னா ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கோசரம் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணோம். அதே ஆப்ஷன் மூலமாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அமெண்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிஆரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 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 பில்லை வந்து நான் லோட் பண்ணிட்டேன், அதில் ஃபிகர்ஸ் தப்பாக இருக்குது, ஸோ அந்த ரிட்டனும் ஃபைல் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் அந்த மிஸ்டேக்ஸை நான் சரி பண்ணணும்னா அமெண்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த சேஞ்சஸை அப்டேட் பண்ணிக்க முடியும் ஜிஎஸ்டி போர்ட்டலில். உதாரணமாக நான் 10,000 ரூபா பில்லை 9,000 ரூபான்னு சொல்லி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டேன், 3BBயும் அதே மாதிரி ஃபைல் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் அந்த பில்லை போய் ஆல்ட்ரு பண்ண முடியாது, பிகாஸ் அது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ், அந்த 1000 ரூபாய் மிஸ் ஆன 1000 ரூபாவை அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அந்த பார்ட்டிக்கு தேவையான இன்புட் போகும், அதே மாதிரி உங்கள் லைபிலிட்டி எல்லாம் கால்குலேட் ஆகி நீங்கள் கரெக்டாக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே என்னமா பார்க்க போகிறோம்னா வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜிஎஸ்டிஆர் 1க்குள்ளே போய்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1ல் போனீங்கன்னா இப்போ ஏப்ரல் மாதத்தோட ரிப்போர்ட் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபைல் பண்ணிட்டேன், மார்க் பண்ணுறேன், நான் ரிட்டனை சப்மிட் பண்ணி முடிச்சிட்டேங்கிறத இங்கே லாக் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி 3Bக்குள்ளேயும் போகிறேன். 3Bக்குள்ளேயும் போயிட்டு நான் இந்த 3Bயும் என்ன ஃபைல் பண்ணிட்டேன், ரிட்டனை ஃபைல் பண்ணிட்டேங்கிறத இங்கே லாக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஏப்ரல் மாதத்தோட ரிட்டர்ன்ஸ் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ம் ஃபைல் பண்ணிட்டோம், 3Bயும் ஃபைல் பண்ணிட்டோம். பட் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது ஒரு பில்லு வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஃபிகர் தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேல்யூவை போய் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணினதுக்கப்புறம் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு 1000 ரூபா மிஸ் ஆகிருக்கு இந்த என்ட்ரியில், இந்த சேல் பில்லில். ஸோ அப்போ அந்த 1000 ரூபா சேஞ்சஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ 13,570 ரூபா இருந்த பில்லை நான் 14,570 ரூபான்னு மாற்றிட்டேன். மாற்றும் போது என்னாகும், டேக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அந்த 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறேன். ஜிஎஸ்டிஆர் ஃபஸ்ட்டு 1 பார்த்துடலாம். 1 பார்த்தீங்கன்னா இங்கே அன்சர்டைனில் கரெக்ஷன் நீடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் காட்டும். இதுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே அஃபிட்டிவ் டேட், பிகாஸ் என்னென்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப போய் இந்த போட்ட ரிட்டர்ன்ஸில் போய் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகிடும்னா இது அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்களாங்கிற ஆப்ஷனில் வந்து நின்றும். ஆமாம் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு இந்த என்ட்ரியை எந்த மாதம் ரிட்டர்னில் இதை சேஞ்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ஏப்ரல் முடிச்சிட்டோம்னா அப்போ எந்த மாதம் அப்டேட் பண்ணலாம், மே மாதம் ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னில் தான் இந்த சேஞ்சஸ் அப்டேட் ஆகணும்னு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் அந்த அமெண்ட்மெண்ட் டேட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது 1/5 இந்த அமெண்ட்மெண்ட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ஜிஎஸ்டிஆர் 1க்கும் 3Bக்கும் கொடுத்துட்டேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல் அமெண்ட்மெண்ட் பண்ணுன அந்த பில் காட்டும். இங்கே 7 பில் காட்டுது. இந்த 7 பில்லை நம்ம போட்டது 13,570 ரூபாங்கிறத காட்டுது. ஆனால் ஒரிஜினலாக நம்ம அந்த பில் எவ்வளோக்கு மாற்றிருக்கோம், 14,000 ரூபாய்க்கு மாற்றிருக்கோம். தெரியுதுங்களா, 14,570 ரூபாய்க்கு மாற்றிருக்கோம். ஆனால் நம்ம இந்த மாதம் ஃபைல் பண்ணது எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்கோம், 13,570 தான் இங்கே காட்டும். அந்த 1000 ரூபா சேஞ்சஸ் இங்கே காட்டாது. ஓகேங்களா, அது எங்கே போய் வந்துட்டு இருக்கு, அமெண்ட்மெண்ட் மார்க்டு ஃபார் தி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸில் போய் வந்துடும். ஸோ இந்த ரிட்டர்ன் எந்த மாதம் ரிட்டனுக்கு போய் அப்டேட் பண்ணோம், உங்களுக்கு மே மாதம் ரிட்டர்னில் இந்த சேஞ்சஸ் அப்டேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ மே மாதம் ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம், ஜிஎஸ்டிஆர் 1 ரிப்போர்ட்டை. ஸோ இது மே மாதம் ரிப்போர்ட். இங்கே பாருங்கள் டோட்டலாக எவ்வளோ வர்ச்சஸ் வந்திருக்கு, கரண்ட் மாதம் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் அந்த போன மாதம் சேஞ்ச் ஆகி ஏதாச்சும் வந்திருக்கா. ஓகேங்க, அது இங்கே காட்டுதா. ஸோ இது போன மாதம் சேஞ்ச் ஆன பில், இதுக்குள்ளே போனீங்கன்னா காட்டுதா. இது ஏப்ரல் மாதம் பில்லு, ஆனால் ஜிஎஸ்டிஆர் 1ல் எங்கே காட்டுது, நம்ம மே மாதம் கொடுத்தோம்ல. ஸோ இது மே மாதத்துக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் B2Bயில் 7 இன்வாய்ஸ் அந்த மாதத்தோடது, மே மாதத்தோடது இது காட்டுது. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த 7 இன்வாய்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது பாருங்கள் கீழே வந்துருச்சா, அமெண்ட்மெண்ட் B2B இன்வாய்ஸ் 9A. இந்த ஒரு 14,570 ரூபா இன்வாய்ஸ் எந்த மாதம் மாத்திரம், மே மாதம் மாத்திரம். ஆனால் இது பில் ஒரிஜினல் பில் எந்த மாதம் போட்டது, ஏப்ரல் மாதம் போட்டது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த மார்க் சைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சேஞ்சஸ், உதாரணமாக அந்த பில்லில் ஒரு 1000 ரூபா மிஸ் ஆயிடுச்சு, நம்ம ஆட் பண்ணோம், அது எப்போ ஃபைல் பண்ணணும்னு கொடுத்தோம், மே மாதங்கிறது கொடுத்தோம். ஸோ அதனால தான் என்ன காட்டுதுன்னா ஏப்ரல் மாதத்தோட ஜிஎஸ்டிஆர் 1 போய் பார்த்தீங்கன்னா 7 பில்லு காட்டும் கரெக்டாக. அந்த 7 பில்லை அந்த பில்லோட வேல்யூ 13,570 ரூபான்னு தான் காட்டும். ஆனால் அந்த பில் எவ்வளோ மாற்றிருக்கோம், 14,570 ரூபான்னு மாற்றிருக்கோம். அந்த சேஞ்சஸ் இங்கே வராது. ஸோ அதே மாதிரி மே மாதம் கொடுங்க. மே மாதம் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா மேலேயே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காட்டும். டோட்டலாக எவ்வளோ இருக்குது, மே மாதம் போட்ட என்ட்ரிஸ் என்ன, ப்ளஸ் பழைய பீரியடோட ஏதாச்சும் இந்த மாதம் நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பில் என்னங்கிறது இங்கே காட்டிடும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டோட B2B இன்வாய்ஸ் 9Aங்கிற செக்ஷன்லையும்
காட்டிடும். இது ஜிஎஸ்டிஆர் 1ல் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எப்படி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதே மாதிரி 3B போகலாம். 3Bயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஏப்ரல் மாதம் பார்த்துட்டு இருக்கோம். ஏப்ரல் மாதம் போய் பாருங்கள். ஏப்ரல் மாதம் என்ன ஆகுது, இங்கே 3Bயில் அந்த சேஞ்சஸ் பண்ண பில்லு 13,570 தான் இருக்குது. பிகாஸ் என்னென்னா இது ஃபைல் பண்ணியாச்சு, இது சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ அந்த 1000 ரூபாவும் 1000 ரூபாய்க்கு உண்டான டேக்ஸ் லைபிலிட்டியும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது எப்போ கொடுத்தோம், மே மாதம் இதில் கொடுத்தோம். ஸோ அப்போ மே மாதம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மே மாதம் இது பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஓகேங்களா, இது மே மாதத்தோட லைபிலிட்டி. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நம்ம மிஸ் பண்ண 1000 ரூபாவோட லைபிலிட்டி. இதுக்குள்ளே போய் பாருங்கள், அந்த பில் காட்டுதா, பில்லு 14,570 ரூபா. ஆனால் நம்ம 3Bயில் 13,570 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் எப்போ கட்டிட்டோம், ஏப்ரல்லே கட்டிட்டோம். அப்போ அந்த 1000 ரூபா டிஃபரன்சேஷனை மட்டும்தான் என்ன பண்ணோம், 3Bயில் மே மாதம் கொண்டு வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட் தானாக நடக்கும். ஸோ என்ட்ரி இருக்கிறது ஏப்ரல், மேல தான் இம்பேக்ட் பண்ணும். மேலே இம்பேக்ட் பண்ணாலும் என்ன இம்பேக்ட் பண்ணும், அந்த 1000 ரூபீஸ் சேஞ்சஸ் மட்டும்தான் இம்பேக்ட் பண்ணும். எதில், 3Bயில். ரிட்டர்னில் என்ன ஆகும், ஜிஎஸ்டிஆர் 1ல் ரிட்டர்னில் என்ன ஆகும், நம்ம 13,500 ஜிஎஸ்டிஆர் 1ல் நம்ம ஏப்ரல் மாதம் ஃபைல் பண்ணாலுமே 14,570 ரூபான்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் அந்த இன்வாய்ஸை போய் ஆல்டர் பண்ணுறோம். ஜிஎஸ்டிஆர் 1ல் அமெண்ட்மெண்ட் பட் வழியாக மே மாதம். இதே 3Bயில் அந்த 1000 ரூபாய் மட்டும், அந்த இன்க்ரீஸ் ஆன 1000 ரூபாய்க்கு உண்டான டேக்ஸ் லைபிலிட்டி மட்டும் அதுவே சேர்த்திக்கும் மே மாதம் ரிட்டர்னில். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஆப்ஷன் டேலியில் கொடுத்துருக்கிறது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், அது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.